பழுதுண்டு கிடக்கிறது. இதை மறுசீரமைக்க வேண்டும் என்று பல நேரங்களிலே முயற்சித்தார்கள். அந்த வகையில் தங்கவயலின் ரிபப்ளிகன் பார்ட்டியின் அகில இந்திய தலைவர் மாண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய அனுமதியோடு அவருடைய இசைவோடு இதை புதுப்பிக்கின்ற பணியிலே மாநில கமிட்டி ரிபப்ளிகன் பார்ட்டி நிர்வாகிகளும் மாவட்ட கமிட்டி மற்றும் ரிபப்ளிகன் பார்ட்டியின் அடிப்படை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்தை புறணமிக்க வேண்டும், இது மறுமலர்ச்சி செய்ய வேண்டும் என்று முன்வந்தமைக்கு அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை உறுதாக்கி கொண்டு, though we are born as a human being, each and every person they are having their own customs and practices from our own life, but we need to follow and to maintain the rules and regulations. That what Baba Saheb Dr. Ambedkar has written the constitution and constitutional power till our death. ஒடுக்கப்பட்ட குரல்களுக்கு ஒளி தந்த ஓசையவர், பயம் உடைத்த புத்திசாலி, பழமையை புரட்டிய புரட்சியாளர், இன்றும் நாளையும் இணைக்கும் நியாயத்தின் பாலம் அவர். மனிதம்தான் மதம் எங்கள் சத்தியம், மரியாதை தான் உரிமை எங்கள் சுவாசம், சாதிசுவர் சிதற எங்கள் போராட்டம். அம்பேத்கர் இந்தியாவின் மனசாட்சி, ஒரு சமூகத்தின் தலைவர் அல்ல, ஒரு தேசத்தின் நெறியவர், எல்லா மக்களும் போற்ற வேண்டி. அமரர் பூசாமி அவர்களுடைய 75ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மற்றும் அந்த நினைவிடத்தை புதுப்பிக்கின்ற வகையில் இன்றைக்கு பூமி பூஜை போடப்படுகிறது. அது சமயம் முதல் நிகழ்ச்சியாக பௌத்த பூஜையும் பஞ்சசீலமும் திருவாளர் திரு ஜி குபேந்திரகுமார் மற்றும் பொன்முடி அன்பு சகோதரிகள் கிரணா ஜெயந்தி இவர்கள் சார்பாக நடைபெறுகிறது. ரொம்ப ஹீட் பண்ணிட்டாரு. அங்கே இப்படி கொஞ்ச நேரம் பிடி அப்படியே வச்சுட்டு ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்து கொடுத்துருந்தா அண்ணா அவங்க அண்ணா அங்கே 2 பேரும் உதய் உதய் ஏன்வா பார்த்து கேள்வி வயசு பொன்முடி ரெண்டு பேர் கை சரி 52 54 வந்தது. அவர் டாக்டர் வந்தது. அது भगवतो अरहतो सम्मा सम्बुद्धस्से नमो तस्से भगवतो अरहतो सम्मा सम्बुद्धस्से नमो तस्से भगवतो अरहतो सम्मा सम्बुद्धस्से बुद्धं शरणं गच्छामि बुद्धं धम्मं शरणं गच्छामि बुद्धं शरणं பள்ளி வாசல் அடைக்கப்பட்டாலும் புத்தகம் திறந்து போராடினார். தண்ணீர் கூட மறுக்கப்பட்டாலும் தன்னம்பிக்கை தளரவில்லை அவர். இருள் சூழ்ந்த காலத்தில் தீபம் ஏந்தி இனிய விடியலை விதைத்தார். மனிதம்தான் மதம் என்றார், மரியாதை தான் உரிமை என்றார், சாதிசுவர் சிதற சொன்னார். அம்பேத்கர் எங்கள் வழிகாட்டி.
மான உணர்வே இயக்கத்தின் உணர்வே, தன்மான உணர்வே தாயகத்தின் உணர்வே, கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியிலும் பகவான் புத்தன் நெறியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய அனைத்து பிரமுகர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது கோலார் தங்க வயலில் மேலக்கல்லவரம் ஒழிப்பு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த அமரர் பூசாமி அவர்களுடைய 75ஆம் ஆண்டு இந்த நினைவு நாளில், நினைவு வருடத்தில் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் அந்த கல்லறை என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு பூமி பூஜை போடப்பட இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாநில தலைவர்கள் திருமிகு முக்ரம் மாநில உப தலைவர், திரு உதயகுமார் பெங்களூர் மாநில உப தலைவர், திரு சி அன்பழகன் கர்நாடக மாநில செயலாளர், உரிகன் டவுன் கமிட்டி தலைவர் ஏஜே கருணாகரன் ஆர்பிஐ, தலைமை பொறுப்பேற்கும் திருமிகு டி குபேந்திரகுமார் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள், மற்றுமாக காலம் சென்ற திருமிகு எங்கள் சமுதாய தலைவன் திருவாளர் திரு எம் சந்திரன் அன்பழகன் அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் இந்த நினைவு பார்க்கை அவ்வப்போது சீர் செய்து வந்தார். அவருக்கு முதலில் நன்றியை தெரியப்படுத்தி, மேலுமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்றவர்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்க இருக்கும் திருமிகு டி குபேந்திரகுமார், கோலார் தங்க வயலிலே தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்து வாழுகின்ற அந்த ஒப்பற்ற தலைவன் திருமிகு டி குபேந்திரகுமார் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி தலைவர் அவர்களை தலைமை பொறுப்பு மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் திருவாளர்கள் திரு ஆர் மெய்யழகன் இந்திய குடியரசுக் கட்சி உரிகன் டவுன் கமிட்டி இணை செயலாளர், எம் சந்தர் உரிகன் டவுன் கமிட்டியினுடைய ஆலோசகர், திரு சி வெங்கடேஷ் உரிகன் டவுன் கமிட்டியினுடைய செயலாளர், திரு கே இளங்கோவன் உரிகன் டவுன் கமிட்டியினுடைய ஆலோசகர், திரு பி பாண்டியன் ஆர்பிஐ, திரு பன்னீர்செல்வம் எஸ்டி பிளாக் ஆர்பிஐ, திரு ஜே மஞ்சு இடி பிளாக் 2வது வட்டம் ஆர்பிஐ, திரு முருகேஷ் எக்ஸ் பிஎம்எல் பெமல் நகர் அவர்கள், திருவாளர் திரு ரவிக்குமார் பிஎம்எல், திரு பி சீனிவாசன் ஐயா அவர்கள், திரு பி பாண்டியன் மற்றும் திரு புருஷோத் அவர்கள், திரு பி கமலநாதன் அவர்கள், திருவாளர் பூபால் போட்டோகிராஃபர் அவர்கள், திருவாளர் கமல்ஹாசன் அவர்கள், திரு ஜெயக்குமார் அவர்கள், திரு முனிசாமி ஐயா அவர்கள் ஆர்பிஐ பிரின்சிபால், திரு ஸ்ரீதர் டவுன் கமிட்டி பொருளாளர் சாம்பியன், திருவாளர் ஸ்ரீதர் டவுன் கமிட்டி பொருளாளர் சாம்பியன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அது சமயம் ராஜன், முனிசாமி, திருமதி கிரணா, ஜெயந்தி மற்றுமாக நமக்கு டிவி பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் உயர் திருவாளர் டிவி பிரபு கோலார் தங்கல் அவர்கள், திருவாளர் பௌத்த பூஜை செய்த பொன்முடி அண்ணன் குபேந்திரகுமார் மற்றுமாக யார் பெயராகவும் விடப்பட்டிருந்தால் அனைவரும் சேர்ந்து ஒரு நிமிடம் முதலில் அமரர் பூசாமி அவர்களுடைய 75ஆம் ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி செலுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, ஜெய்பீம். மேலுமாக ஒரே கருத்து சொல்லிட்டு ஐயாவிடம் தலைமை பொறுப்பை ஒப்படைச்சிடுறேன். நாம் வாழ்கின்ற காலத்தில் கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சரித்திரத்தை போற்றுகின்ற வகையிலும் ஏனைய சட்டத்தை போற்றுகின்ற வகையிலும் பின்பற்றி வாழப்பட வேண்டும். பகவான் புத்தன் நெறியும் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியை செல்ல வேண்டும் என்று இறுதியாக சொல்லி, வாழ்க வளர்க இந்திய குடியரசுக் கட்சி, வாழ்க வளர்க சமுதாய தலைவர்கள். நமது இந்திய குடியரசுக் கட்சியில் 3 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் தந்திருக்கிறோம். மறைந்த பெருந்தலைவர் திருமிகு PM சாமிதுரை XML அவர்கள், மறைந்த பெருந்தலைவர் CM ஆர்மனார் XML அவர்கள், இன்றைக்கு அகில இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவராக விளங்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சி தேசிய தலைவர் திருமிகு S ராஜன் அவர் நல்வழியிலே நாம் இந்த பார்க் சீரமைக்கப்பட வேண்டும். அமரர் பூசாமி நினைவிடத்தை சற்று மாற்றி அமைக்கப்பட வேண்டும். வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பார்க்காக உருவாக்கப்பட்டு பல ரீடிங் ரூம்களை இங்கே அமைக்க ஒத்துழைப்பு ஏதுவாக நல்கின்ற இன்றைக்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த நல் வணக்கத்தையும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்தி அண்ணா டி குபேந்திரகுமார் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய்பீம். பகுத்தறிவு பகலவன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஈஜாதி இழி குலத்தவன் என்று நம்மை தீண்டத்தகாதவர்களாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் மேளம் அடிப்பது ஒரு இழிச்செயல். அந்த மேல ஒழிப்பை நாம் கைவிட வேண்டும். நம் சமுதாயம் என்றைக்கு மேளம் அடிப்பதை ஒழிக்கிறதோ அன்றைக்குத்தான் பிறரால் நாம் மதிக்கப்படுவோம் என்று தத்துவத்தின் அடிப்படையிலே அகில இந்திய அளவில் மேல ஒழிப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அப்படி மேல ஒழிப்பு போராட்டம் நடத்தப்பட்ட போது தங்க வயலை தலை
தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த முதுபெரும் தலைவர் CM ஆறுமுகம் மற்றும் PM சாமிதுரை ஐயா அவர்கள் மற்றும் அன்றைக்கு இருந்த முன்னோடி தலைவர்கள் அனைவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள் என்ற விஷயம் கேள்விப்பட்டதும் கொதித்தெழுந்த ST பிளாக் ET பிளாக் பகுதியை சார்ந்த இளைஞர்களும் வாலிபர்களும் பெரியோர்களும் ஆயிரக்கணக்கில் குழுமி வந்து காவல்துறையை எதிர்த்து போராட்டம் நடத்திய காலகட்டத்தில் அராஜகமான அந்த காலகட்டத்தில் காவல்துறை நம் சமுதாயத்தை எதிர்த்து துப்பாக்கிச் சூடு நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நம்முடைய அருமை ET பிளாக் பகுதியைச் சேர்ந்த அருமை சகோதரர் அமரர் பூசாமி அவர்கள் நெஞ்சு நிமிர்த்தி அந்த ஊர்வலத்தில் முன்னோக்கி வருகின்ற பொழுது அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான இந்த இடத்தில் உயிர் நீத்தார். அவருடைய நினைவாக இங்கு ஆண்டுதோறும் அவர் நினைவு நாளிலே நாம் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்துகின்ற இந்த இடம் பழுதுண்டு கிடக்கிறது. இதை மறுசீரமைக்க வேண்டும் என்று நிகழ்வை குறித்து அருமை சகோதரர் மெய்யழகன் அவர்கள் சில துளிகள் பேசும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன்.